நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய சிறப்பு நேரலைக்கு வரவேற்கிறோம். மிகவும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருந்த தமிழக அமைச்சரவை மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பு நேற்றைக்கு வெளியான நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் 3:30 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்த தொடர் நேரலையில் களத்திலிருந்து செய்தியாளர்கள் தகவல்களை வழங்க இருக்கிறார்கள். நேரலையும் பார்க்க இருக்கிறோம். அதோடு இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்த கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைந்திருக்கிறார். நேரலையில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைய இருக்கிறார். இவர்களோடு இந்த அமைச்சரவை மாற்றம் எதற்காக, தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிதாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன என்பது குறித்து பல்வேறு விஷயங்களையும் உரையாட இருக்கிறோம். அதே நேரத்தில் பதவியேற்பு விழா தொடர்பான தகவல்களையும் நம்முடைய செய்தியாளர்கள் வழங்க இருக்கிறார்கள் நேரலையில். திரு ஷபீர், இப்போ மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக சொல்லி வந்த நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு நேற்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நிறைய கேபினட் ரீஷஃபிலிங்கும் நடந்திருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? கேபினட் ரீஷஃபிலிங்கை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு எலிவேஷன் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். அதுதான் கட்சியினர் பலரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். உதயநிதி ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது, அந்த டாக் அப்படின்றது 2024 தேர்தல் அந்த முடிவுகள் முடிஞ்சோடனே அது தொடர்ந்து கட்சிக்குள்ளேயே அது ஒரு விவாத பொருளாகவே இருந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீரென்று அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவதா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா அது விமர்சனம் வரும், பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்றது திமுகவுடைய இது. அப்போது அந்த டாக்கை அப்படியே அவங்க கிரியேட் பண்ணி அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு பெரிய ஷாக் இல்லாமல் அது ஒரு பேச்சு பொருளாகவே இருந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்ற அந்த டாக் அப்படியே வந்துட்டு இருக்கும். இப்பொழுது அந்த அறிவிப்பு வரும்போது பலரும் அந்த அறிவிப்பு எதிர்பார்த்தது தான் அப்படின்ற அளவில் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய விமர்சனமோ ஒரு பெரிய எதிர்ப்போ அந்த இதுக்கு வரல. அப்புறம் அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்றது ஒரு பெண்டிங் ப்ராசஸ் தான். அது செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுக்கப்புறம், பெயிலில் வந்ததுக்கப்புறம் அதை செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த முடிவோடு தான் முதலமைச்சர் இருந்திருக்கிறார். ஸோ யார் உள்ளே இருக்க போகிறாங்க, யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற அந்த பெயர்கள்லாம் வந்துருச்சு. பல்வேறு காரணங்கள் இருக்குது. ட்ராப் பண்ணப்பட்ட அமைச்சர்கள் மீது இருந்த புகார்கள், அதுக்கப்புறம் உள்ளே வந்திருக்கக்கூடிய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் டெல்டாவில் ஒரு அமைச்சர் இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அப்புறம் சேலம் பகுதியில் ஒரு அமைச்சர் இல்லை அப்படின்னும் போது இந்த விஷயங்கள்லாம் கன்சிடரேஷனில் எடுத்திருக்காங்க. துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பு தான் தற்போது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கிறது? எதற்காக துணை முதலமைச்சர்? 2019 அவர் இளைஞரணி செயலாளராக வருகிறார். 2021 தேர்தலில் போட்டியிடுறார், முதல் முறையாக எம்எல்ஏவாக வரார். அதுக்கப்புறம் 2022 எண்டில் அவரை கேபினெட்குள்ளே கொண்டு வராங்க. 1.5 வருஷம் கூட ஆகல அவர் அமைச்சராக பதவியேற்று. அப்போது என்ன அவசரம் அப்படின்னும் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதா நான் பார்க்கல. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காரணங்களுக்காக, ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷனாக தான் இது இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா கட்சியுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்ற அந்த விஷயங்களை அடையாளப்படுத்த வேண்டும், கட்சியை அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு கட்சியாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற அந்த முடிவுகளும் இதில் அடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஒரு துணை முதலமைச்சராக நீங்கள் பதவி ஏற்பதனால அது ஒரு 1.5 வருஷம் தான் அந்த பதவி என்பது இருக்க போகிறது. அடுத்த தேர்தல் வரும்போது 26 தேர்தலில் உங்களுக்கு வெற்றி பெறும்போது அது மறுபடியும் அவர்கிட்ட வரலாம், அல்லது உங்களுக்கு முடிவுகள் மாறி இருக்கு அப்படின்னும் போது அதை அந்த பதவி அப்படின்றது இருக்காது. பட் ஸோ அந்த 1.5 வருஷத்துக்காக நீங்கள் அந்த முடிவை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ அதில் ஒரு லார்ஜர் மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு. அது திமுகவுடைய அடுத்த லீடர், அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு தயாரிப்பு வேலைகளில் இன்னைக்கு திமுக இறங்கி இருக்கிறது. அதற்கான தொடக்க புள்ளி தான் உதயநிதி துணை முதலமைச்சராக. என்ன தேவை அப்படிங்கிற கேள்வி எழுந்த நேரத்தில் அதுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லுங்க. இப்போ உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பது என்பது உதயநிதிக்கு தேவையா, அல்லது முதலமைச்சருக்கு அவர் சில துறைகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய வகையில் உதவி புரிகிற வகையில் அவர் இருக்க வேண்டுமா, அல்லது திமுகவுக்கு அப்படியான ஒரு அடையாளம் தேவைப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதுல எதை நம்ம எடுத்துக்க வேண்டிய? 3 விஷயங்களும் தேவைப்படுகிறது. முதலமைச்சர் சில துறைகளை கவனிப்பதற்காக உங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் தேவைப்படுகிறார். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ், நிர்வாக ரீதியாக அவருக்கு இந்த தேவை என்பது இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பல அமைச்சர்கள் மீதான புகார்கள், பல அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள், இது எல்லாமே
உங்களுக்கு விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய இந்த சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துல இருந்து பல விஷயங்களை அவர் கவனித்தார் என்றால் அவருக்கும் வந்து அது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும். அவருக்கும் அது வந்து ஒரு சரியான இடத்துல அவர் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை நகர்த்துகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணோம், டூர் போகணும், நீங்கள் மாவட்டம் தோறும் டூர் போகணும், மாவட்டத்தில் போய் ரிவ்யூ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்போ அதை முதலமைச்சர் செய்யக்கூடிய இடத்துல அவர் இருக்காரா அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு பெரிய ஈவெண்ட்ஸுக்கு முதலமைச்சர் போறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றது, விசிபிளாக இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு தேவையாக இருக்கிறது. ஸோ அதனால் உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்த அவர் பூர்த்தி செய்வார் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸோ அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பொலிட்டிக்கலாகவும் வந்து அவங்களுக்கு திமுகவை நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கணும், கட்சியை ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அவருக்கு இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான அவருக்கு இருக்கக்கூடிய வேலைகள் அந்த விஷயங்கள்லாம். அப்போ அந்த இடத்துல துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் போறார் அப்படின்னும் போது அந்த கட்சியை கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கலாம். கட்சியில ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. நிச்சயமா. ரெண்டாவது, இந்த டைமிங் வந்து அவர் துணை முதலமைச்சர் ஆக்கின டைமிங் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லையே. உங்களுக்கு எதிர்கட்சியில இருந்தும் பெரிய அளவுக்கு ஒரு விமர்சனம் பண்ணி அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாற்றக்கூடிய அளவுல இன்னைக்கு எதிர்கட்சிகளும் இல்ல. அறிவிப்புக்கு பிறகு கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. இல்ல, எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சிருக்காங்க. அது மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போய் நீங்க அதை வந்து பிரச்சாரமாக மாற்றுகிறீர்கள் ஒரு கேள்வி. ஓகே, முதற் பார்வையை எடுத்துக்கிறேன். நம்மோடு இந்த அமர்வில் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் சார். உங்களை வரவேற்கிறேன். நம்ம ஆளுநர் மாளிகையில தற்போதைய நிகழ்வு ஏற்பாடுகள் குறித்த நேரலை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், 3:30 மணிக்கு புதிய அமைச்சர்களுடைய பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. யார் யார் வருகை தந்திருக்கிறார்கள், ஏற்பாடு தற்போது எந்த அளவில் இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு வர இருக்கிறார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக அந்த புதிதாக இணைய இருக்கக்கூடிய பதவி அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்க வந்திருக்கிறாங்க. குறிப்பா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதே போல முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர், அதே போல புதிதாக இணைய இருக்கக்கூடிய கோவி செலியன் மற்றும் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகிய 4வரும் வந்திருக்காங்க. முன் வரிசையில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அவருக்கு அந்த 4 பேருக்கும் பதவி பிரமாண அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், அதே போல மதிமுக பொதுச்செயலர் வைகோ, அதே போல முத்தரசன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறாங்க. அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல மொத்தம் 161 பேருக்கு இந்த நிகழ்ச்சி அழைப்புதல் கொடுக்கப்பட்டு அவர்கள் மட்டும் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அந்த 4 அமைச்சர்கள் மட்டும் தலா ஒருவருக்கு 10 பேர் அவருடைய உறவுகளை அழைத்து வர அனுமதியோடு சேர்த்து மொத்தம் 216 இருக்கைகளுக்கு மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு சரியாக 3:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. தலைமைச் செயலாளர் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த வகையில அரசு அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், நன்றி அபினேஷ். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.